வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன விடயம் பற்றி பார்க்க போறோம்னா 2021 நடைபெற்ற இலங்கை வரலாறு சார்ந்த பாஸ் பேப்பர் பற்றி தான் ரிவிஷன் பார்க்க போறோம். அதற்கு முன்னால நீங்க ஒரு கெடிங் போடுங்கோ. பொன்னம்பலம் அருணாச்சலம், பொன்னம்பலம் அருணாச்சலம் என்று கெடிங் போடுங்கோ. அதுல முதலாவது பாயிண்ட்ஸ் பொன்னம்பலம் அருணாச்சலத்துல இலங்கையின் சிறந்த அரசியல்வாதியும் நிர்வாகியும் ஆவர். இலங்கையின் சிறந்த அரசியல்வாதியும் நிர்வாகியும் ஆவர். அடுத்த பாயிண்ட்ஸ், சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழக உறுப்புரிமை பெற்றார். சட்டவாக்க கழகம் சட்ட நிர்வாக கழக உறுப்புரிமையை பெற்றார். அடுத்தது 1875 சட்டத்தரணி ஆவர். 1875 சட்டத்தரணி ஆவர். அடுத்த 1875 இலங்கையின் முதல் தடவையாக நிர்வாக சேவைக்கு தெரிவானவர். 1875 இலங்கையில் முதல் தடவையாக நிர்வாக சேவைக்கு தெரிவானவர் பொன்னம்பல அருணாச்சலம். அடுத்தது, எங்களது அரசியல் தேவைகள் என்ற உரிமையின் போது இலங்கையின் தேசப்பற்றை வெளிக்காட்டிய இவர். எங்களது அரசியல் தேவைகள் என்ற உரையின் போது இலங்கையின் தேசப்பற்றை வெளிக்காட்டிய இவர் இலங்கையின் சுதந்திரம் பொருட்டு அயராது பாடுபட்டார். அடுத்தது 1919 இலங்கை தேசிய காங்கிரசின் முதல் தலைவரானார். 1919 இலங்கை தேசிய காங்கிரசின் முதல் தலைவனாவர். அதாவது தேசிய காங்கிரசினுடைய முதலாவது தலைவராக இவர் என்னது பாரர். அடுத்தது, இவரது சேவை காரணமாக பொன்னம்பலம் அருணாச்சலத்தினுடைய சேவை காரணமாக பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஒரு விடுதிக்கு இவரது பேர் சூட்டப்படுது. பேராதனை பல்கலைக்கழகத்துல அருணாச்சல கோஸ்டல் என்று இருக்கு. அது இவரால தான் உருவாக்கப்பட்டது. இவருடைய பெயர் அதுல என்ன அந்த விடுதிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவும் அவருடைய முக்கியமான ஒன்றா நாங்க நோக்கலாம். ஏனென்றா இது பெஸ்பாட்ல வந்திருக்கு. 2021 பெஸ்பாட்ல பொன்னம்பலம் அருணாச்சலம் பற்றி வந்திருக்கின்றால நான் தாரன். எதுக்கும் நான் நோட்ஸை பிடிஎஃபா போடுறேன். அடுத்த நாங்கள் 1972 யாப்பு முக்கியமா பார்த்துட்டு போங்க. மற்றது இது மறுமலர்ச்சி, மற்றது என்னது சிங்கள முஸ்லீம் கலவரம், அதுகள் போன்ற விடயங்களை முக்கியமா நீங்க பார்த்துட்டு போகணும் எக்ஸாமுக்கு. ஏண்டா பெஸ்பாட்டுக்கு அடிக்கடி வருது. சரி, நாங்கள் இப்ப இலங்கை வரலாறு பகுதி 1ல நாங்கள் என்னது 2021 பெஸ்பாட்டை நாங்கள் பார்ப்போம். சரியா? ஒரு ஆள் ஜாயின் ஆயிட்டீங்களா? சரி, ஓகே. ஏனெண்டா நான் ஒருத்தன் ஜாயின் ஆகல தானே, வீடியோ எடுத்து போட்டு ஒரு போடுவோம்னு தான் பார்த்தேன். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது என்னண்டா 2021 இலங்கை வரலாறு பகுதி 1 வினாதான் பார்க்க போறோம். பகுதி 1 நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் 1 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பெயர்கள் வீதம் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று மட்டும் ஏதோ ஒரு காரணத்தால் ஏனைய பெயர்களுடன் பொருந்தாது உள்ளது. அந்த பொருந்தா சோடிய இனங்கண்டு அதனை அடைப்புக்குறியில இடட்டாம். இதுதான் ஒவ்வொரு பாஸ் பேப்பர்லயும் கேட்கிற ஒரு கேள்வி. ஒரே ஃபார்மேட் தான். இதுல முதலாவது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், புந்தல, குதிரைமலை, தொரவக்க, ஜடஹெலன கந்தகாடு. புந்தல, தொரவக்க, ஜடஹெலன, குதிரைமலை, கந்தகாடு. இதுல பிழையான விட ஜடஹெலன. ஏனைய ஒரு வரலாற்று மையங்களாக நாங்க நோக்கலாம். இத ஒரு வரலாற்று மையமாக நாங்க நோக்கலாது. எழுதிட்டீங்களா?
அசாந்த், புந்தல, தொரவக்க, ஜடகெலன, குதிரைமலை, கந்தக்காடு. இதுல வந்து ஜடகெலன வந்து வரலாற்று மையமாக வந்து கொள்ளலாது, ஏனையவற்றை வந்து வரலாற்று மையங்களாக கொள்ளலாம். இதுல வந்து தொரவக்க வந்து முன் வரலாற்று கால மையம். தொரவக்க வந்து முன் வரலாற்று கால மையம். அடுத்த புந்தல வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மையம். புந்தல வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மையம். தொரவக்க வந்து முன் வரலாற்று கால மையம். சரியா? அடுத்த இரண்டாவது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால், உபதிசகம, அனுராதகம, உருவலகம, விஜிதகம, புன்ககம. இதுல வந்து உபதிசகம, அனுராதகம, உருவலகம, விஜிதகம போன்ற வந்து குடியிருப்பா நாங்க நோக்கலாம். புன்ககம வந்து ஒரு குலக்குடியிருப்பா வந்து நோக்கலாது. அதனை விட வேறு வகையில நோக்கலாம் என்றால், விஜயனுடன் வருகை தந்தவர்களால் வந்து உருவாக்கப்பட்டதான் இந்த குடியிருப்புகள். உபதிசகம, அனுராதகம, உருவலகம, விஜிதகம போன்ற வந்து விஜயனோடு வருகை தந்தவர்கள் வந்து உருவாக்கப்பட்டது. புன்ககம வந்து ஒரு குலக்குடியிருப்பா வந்து கொள்ளலாது. இதுல உபதிசகம வந்து உபதிசனால வந்து உருவாக்கம் வருது. உபதிசகம வந்து உபதிசகம வந்து உபதிசனால வந்து உருவாக்கம் பெறுது. மல்வத்தோயா மையமாக கொண்டு உபதிசன் என்பவனால் வந்து உபதிச காம உருவாக்கப்படுது கம. அடுத்த வந்து அனுராத கம வந்து மல்வத்தோயா மையமாக கொண்டு அனுராத என்பவரால வந்து உருவாக்கம் வருது. அனுராத கம குடியிருப்பு வந்து மல்வத்தோயாவை மையமாக கொண்டு மல்வத்தோயா மையமாக கொண்டு அனுராத கம என்பவரால வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்தது உருவலகம வந்து கலாஓயாவை மையமாக கொண்டு உருவல என்பவனால வந்து உருவாக்கப்பட்டது. உருவலகம வந்து கலாஓயா மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. உருவலகம கலாஓயா மையமாக கொண்டு உருவாக்கம் பெற்றது. விஜிதகம வந்து விஜித என்பவனால வந்து உருவாக்கம் பெறுது. விஜித என்பவனால வந்து உருவாக்கம் வருது. விஜித கம வந்து விஜித என்பவனால வந்து உருவாக்கம் வருது. மகாவலி கங்கையை மையமாக கொண்டு விஜித என்பவனால வந்து விஜிதகம குடியிருப்பு வந்து உருவாக்கம் வருது. அடுத்த மூன்றாவது கேள்வி, செரண்டீப், செரந்தீப், சுவர்ணபூமி, செலோன், தப்ரபேன், பலசிமுண்டு. இதுல பிழையான விட வந்து சுவர்ணபூமி. ஏனென்றா சுவர்ணபூமி என இலங்கையை வந்து அழைக்கவில்லை. செரண்டிப்பென அழைத்துள்ளார்கள், தப்ரபேன் என அழைத்துள்ளார்கள், பலேசிமுண்டு என அழைத்துள்ளார்கள், செலோன் என அழைத்திருக்கிறார்கள். ஆனால் சுவர்ணபூமி என்று இலங்கையை வந்து அழைக்கவில்லை. அதோட செலோன் என அழைத்தவர்கள் வந்து போர்த்துகீயர்கள். செலோன் என இலங்கையை அழைத்தவர்கள் வந்து போர்த்துகீயர்கள். செலோன் என இலங்கையை வந்து அழைத்தவர்கள் வந்து போர்த்துகீயர்கள். பலசிமுண்டு என அழைத்தவர் வந்து கிரேக்கர், அரிஸ்டோட்டில். பலசிமுண்டு என அழைத்தவர் வந்து கிரேக்கர், அரிஸ்டோட்டில். பலேசிமுண்டு என அழைத்தவர் வந்து கிரேக்கர், அரிஸ்டோட்டில். அடுத்த செரண்டிப்பென அழைத்தவர் வந்து அரேபியர் வந்து சூளைமான். செரந்தீப்பென அழைத்தவர் வந்து அரேபியர், சூளைமான் தான் அழைத்தவர். செரந்தீப்பென அழைத்தவர் வந்து அரேபியர், சூளைமான். எழுதுறீங்களா?
ஒரு கொமெண்ட் போடுங்க, எழுதுறீங்கண்டு. எழுதி முடிச்சா இருக்க கொமெண்ட் போடுங்க. செரந்தீப் என அழைத்தவர் வந்து அரேபியர் சூலைமான். அடுத்த தப்ரபேர் என அழைத்தவர் வந்து கிரேக்கர் தொலமி. தப்ரபேர் என அழைத்தவர் வந்து கிரேக்கர் தொலமி. செரந்தீப் என அழைத்தவர் அரேபியர் சூலைமான். தப்ரபேர் என அழைத்தவர் கிரேக்கர் தொலமி. பலேசி முண்டு என இலங்கை அழைத்தவர் கிரேக்கர் அரிஸ்டோட்டில். சேலோன் என அழைத்தவர் வந்து போர்த்துக்கியர்கள். சேலோன் என அழைத்தவர்கள் வந்து போர்த்துக்கியர்கள். அடுத்த 4வது கேள்வி, ககபதி, பூபதி, பதவிபதி, மகிபதி, பிரிதிவீஸ்வர. இதுல வந்து ககபதி வந்து பிழையான விட ஏனைய வந்து அரசனை அழைக்க பயன்படுத்தப்படுகின்ற பெயர்கள். ககபதி வந்து ஒரு பிழையான விட ஏனைய வந்து அரசனை அழைக்க பயன்படுத்தப்படுகின்ற பெயர்கள். ககபதி வந்து குடும்பத் தலைவனை வந்து அழைக்க பயன்படுத்தப்படுகின்ற பெயர் என்ன நினைக்கிறேன், ககபதி. ஏனைய வந்து அரசனை அழைக்க பயன்படுத்தப்படுகின்ற பெயர்கள். இல்லாட்டி இப்படி போடுங்க, ககபதியை வந்து அரசனை அழைக்க பயன்படுத்தப்படாத பெயர், ஏனைய வந்து அரசனை அழைக்க பயன்படுத்தப்படுகின்ற பெயர். அடுத்த 5வது, ரத்னாவலி, கல்யாணவதி, லீலாவதி, திரிலோக சுந்தரி, சமுத்திராதேவி. இதுல பிழையான விட வந்து சமுத்திராதேவி. ஏனையவர்கள் வந்து அரசிகள். சமுத்திராதேவியும் அரசிதான். ஏனையவர்கள் வந்து புலனறுவை காலத்துக்குரியவர்கள். ஏனையவர்கள் வந்து புலனறுவை காலத்துக்குரியவர்கள். சமுத்திராதேவி வந்து கண்டி ராஜ்யத்துக்குரியவர். இதுல ரத்னாவலி வந்து மானாபர்ணன். ரத்னாவலியினுடைய கணவன் வந்து மானாபர்ணன். மானாபர்ணனுடைய மனைவி வந்து ரத்தினாவலி. மானாபர்ணனுடைய மனைவி வந்து ரத்தினாவலி. நிசங்கமல்ல மன்னனுடைய மனைவி வந்து கல்யாணவதி. நிசங்கமல்ல மன்னனுடைய மனைவி வந்து கல்யாணவதி. நிசங்கமல்ல மன்னனுடைய மனைவி வந்து கல்யாணவதி. முதலாம் பராக்கிரமபாலனுடைய மனைவி வந்து லீலாவதி. முதலாம் பராக்கிரமபாலனுடைய மனைவி வந்து லீலாவதி. அடுத்தது வீரிய பண்டாரனுடைய மனைவி வந்து சமுத்திராதேவி. வீரிய பண்டாரனுடைய மனைவி வந்து சமுத்திராதேவி. அடுத்தது முதலாம் விஜயபாலனுடைய மனைவி வந்து திரிலோக சுந்தரி. முதலாம் விஜயபாலனுடைய மனைவி வந்து திரிலோக சுந்தரி. மானாபர்ணனுடைய மனைவி வந்து ரத்னாவலி. நிசங்கமனுடைய மனைவி வந்து கல்யாணவதி. முதலாம் பராக்கிரமபாலனுடைய மனைவி வந்து லீலாவதி. வீரிய பண்டாரனுடைய மனைவி வந்து சமுத்திராதேவி. முதலாம் விஜயபாலனுடைய மனைவி வந்து திரிலோக சுந்தரி. அடுத்தது 6வது கேள்வி, கங்காசிரிபுர, செங்கடகல, கந்தே நுவர, கட்டுப்புற நுவர, சரி வட்டமானபுர. இதுல பிழையான விட வந்து கங்காசிரிபுர. அது வந்து கம்பளையின் மறுபேர் வந்து கங்காசிரிபுர. ஏனைய வந்து கண்டியினுடைய மறுபேர். கங்காசிரிபுர வந்து கம்பளையினுடைய மறுபேர். ஏனைய வந்து கண்டியினுடைய மறுபேர்.
கங்காசிரிபுரம் வந்து கம்பளையினுடைய மறுவேர், ஏனைய வந்து கண்டியினுடைய மறுவேர். அடுத்த 7வது கேள்வி, தொன் ஜெரனிமோடி அசவேது, ஜோர்ஜ் தி அல்மேடா, லோரன்சோடி அல்மேடா, நுனாவோ அல்வாரிஸ் பெரேரோ, நூனோ அல்வாரிஸ் பெரேரோ, ஜோர்ஜ் தி அல்ஃபர்க். ஜோர்ஜ் தி அல்ஃபர்க் யார்? ஜெரனிமோடி அசவேது, ஜோர்ஜ் தி அல்மேடா, லோரன்சோடி அல்மேடா, நூனோ அல்வாரிஸ் பெரேரோ, ஜோர்ஜ் தி அல்ஃபர்க். இதுல பிழையான விட வந்து லோரன்சோடி அல்மேடா. பிழையான விட வந்து லோரன்சோடி அல்மேடா. லோரன்சோடி அல்மேடா. ஏனென்றா லோரன்சோடி அல்மேடா வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவினுடைய மகன். பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவினுடைய மகன் வந்துதான் லோரன்சோடி அல்மேடா. பிரான்சிஸ்கோ டி அல்மேடாவினுடைய மகன் தான் லோரன்சோடி அல்மேடா. இவன் தான் இந்த தந்திருக்கிற 5 பேர்கள்ல வந்து இவன் தான் இலங்கைக்கு வருகை தந்த முதலாவது போர்த்துகேய தளபதி. இதுல இவன் தான் லோரன்சோடி அல்மேடா தான் 1505ஆம் ஆண்டு இலங்கை வந்த முதலாவது தளபதி என்ற ரீதியில வந்து நாங்கள் பிரிக்கலாம். லோரன்சோதி அல்மேடா வந்து 1505ஆம் ஆண்டு இலங்கை வந்த தளபதி. ஆருடைய மகன் என்றா பிரான்சிஸ்கோடி அல்மேடாவினுடைய மகன். அடுத்தது 8வது கேள்வி, ரைக்ளப் வேன் கூன்ஸ், ரைக்ளப் வேன் கூன்ஸ், ஜோன் சோரையட், ஜோன் சோட்ரையர்டட், ஜோன் மெச்சூக்கர், விலம் வேன் இம்ஹோவ், ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன். இதுல வந்து பிழையான விட வந்து 5. ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன் வந்து ஒல்லாந்த தளபதி, ஏனையவர்கள் வந்து ஒல்லாந்தர்கள். ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன் வந்து ஒல்லாந்த தளபதி, ஏனையவர்கள் வந்து ஒல்லாந்தர்கள். ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன் வந்து ஒல்லாந்த தளபதி, ஏனையவர்கள் வந்து ஒல்லாந்தர்கள். ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜனும் சீபோல்ட் தி வட்டும் தான் இலங்கைக்கு வருகை தந்தவர்கள்ல ஒல்லாந்த தளபதிகளாக வந்து காணப்படுகின்றார்கள். ஜோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன் வந்து முதலாவது காணப்படுகிறான் ஒல்லாந்த தளபதியாக. அடுத்த 9வது கேள்வி, 4 கோரளை, 7 கோரளை, சப்ரகமுவ, நுவரகலாவிய, உடுநுவர. இதுல பிழையான விட 5 உடுநுவர. இதுல உடுநுவர வந்து என்னண்டா கண்டி ராஜ்யம் வந்து அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பஞ்ச ராஜ்யங்கள் ஒன்றுதான் உடுநுவர. கண்டி ராஜ்யத்தை வந்து உருவாக்குவதற்கு வந்து கேவாகம, ஹரிஸ்பட்டுவ, தும்பரை, தும்பரை, உடுநுவர, ஜடிநுவர. கேவாகம, கரிஸ்பட்டுவ, தும்பரை, உடுநுவர, ஜடிநுவர போன்ற பஞ்ச ராஜ்யங்களை ஒன்றிணைந்துதான் சேனாசமத விக்கிரமபாகுவால வந்து இந்த கண்டி ராஜ்யம் வந்து உருவாக்கம் வருது. ஏனைய வந்து என்னண்டா திசாவணிகள். ஏனைய வந்து திசாவணிகள் 4 கோரளை திசாவணி, 7 கோரளை திசாவணி, சப்ரகமு திசாவணி, நுவரகலாவிய திசாவணி போன்ற வந்து திசாவணிகள். உடுநுவர வந்து பஞ்சராஜ்யங்கள்ல ஒன்று. அடுத்த 10வது கேள்வி, DS சேரநாயக்க, ஜோன் கொத்தலாவ,
டபிள்யூ தகநாயக்க, சிரிமா ஆர்.டி. பண்டாரநாயக்க, வில்லியம் கோபெல்லாவ. இதுல பிழையான விட வந்து வில்லியம் கோபெல்லாவ. வில்லியம் கோபெல்லா வந்து யாருண்டா முதலாவது ஜனாதிபதி, பெயரளவிலான ஜனாதிபதி. வில்லியம் கோபெல்லா வந்து முதலாவது ஜனாதிபதி, பெயரளவிலான ஜனாதிபதி. ஏனையவர்கள் வந்து இலங்கையினுடைய பிரதமர்கள். டி.எஸ். சேனநாயக்க, ஜோன் கொத்தலாவ, டபிள்யூ தகநாயக்க, சிரிமா ஆர்.டி. பண்டாரநாயக்க போன்றவர்கள் வந்து இலங்கை பிரதமர்கள். வில்லியம் கோபெல்லா வந்து முதலா ஜனாதிபதி, பெயரளவிலான ஜனாதிபதி. இதுல டி.எஸ். சேனநாயக்க வந்து இலங்கையின் முதலாவது பிரதமர். டி.எஸ். சேனநாயக்க வந்து இலங்கையின் முதலாவது பிரதமர். டி.எஸ். சேனநாயக்க வந்து இலங்கையின் முதலாவது பிரதமர். வில்லியம் கோபெல்லா வந்து இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி, பெயரளவிலான ஜனாதிபதி. அடுத்தது 11 தொடக்கம் 15 வரை உள்ள 11 தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 சோடி பெயர்கள் வீதம் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒரு சோடியில் உள்ள பெயர்கள் ஒன்று பொருந்தவில்லை. பொருந்தாத அந்த சோடியை வந்து இனங்கண்டு அதை வந்து அடைப்புக்குறியில வந்து இடட்டாம். இதுல 11ஆவது கேள்வியை நாங்க பார்த்தோம்டா, தேவநம்பிய தீசன் பிக்குனி சங்கமித்த வாரது சரி. மகாசேனனுடைய ஆட்சியில வந்து சங்கமித்த பிக்கு வாரது சரி, தொடர்பட்ட சரி. சரி, மேகவனின் ஆட்சியில் அதான் வந்து சங்கமித்த வந்து திருப்பி வாரா மகாசேனுடைய ஆட்சி காலத்துல சரி. அடுத்த ஸ்ரீ மேகவனுடைய ஆட்சி காலத்துல கேமமாலாவும் தந்தவும் வாரணம் சரி. மகாநாமன் ஆட்சி காலத்துல பாயந்தேரன் வாரா சரி. தாதுசேனன் காலத்துல வந்து கியூசாங் வாரது பிழை. தாதுசேனன் காலத்துல வந்து கியூசாங் வாரது வந்து பிழை. அதோட எழுதிக் கொள்ளுங்கோ. சிலாதலான் காலத்துல வந்து கேசதாது வருகை, அடுத்த தம்மதாது வருகை. சிலாதலான் காலத்துல வந்து கேசதாது வருகை, அடுத்த தம்மதாது வருகை. சிலாதலான் காலத்துல வந்து கேசதாது வருகை, அடுத்த தம்மதாது வருகை. அடுத்த வட்டகாமணி மன்னன் காலத்துல வந்து முதலாவது சங்க பேதம் வந்து ஏற்படுது. வட்டகாமணி காலத்துல வந்து முதலாவது சங்க பேதம் வந்து ஏற்படுது. வட்டகாமணி மன்னன் காலத்துல வந்து முதலாவது சங்க பேதம் வந்து ஏற்படுது. அடுத்த ஒகாரிக திசன் காலத்துல வந்து மகாஞான வருகை. ஒகாரிக திசன் காலத்துல வந்து மகாஞான வருகை. ஒகாரிக திசன் காலத்துல வந்து என்ன மகாஞான வருகை வந்து ஏற்படுது. அடுத்தது மகாசேனன் காலத்துல வந்து ஜேத்தவனராமய பிரிவு. மகாசேனன் காலத்துல வந்து ஜேத்தவனராமய பிரிவு. மகாசேனன் காலத்துல வந்து ஜேத்தவனராமய பிரிவு. அடுத்தது முதலாம் கஜபாகு காலத்துல வந்து பத்தினி தெய்வ வழிபாடு அறிமுகம், அடுத்த கண்ணை தெய்வ வழிபாடு அறிமுகம். முதலாம் கஜபாகு காலத்துல வந்து பத்தினி தெய்வ வழிபாடு அல்லது கண்ணை தெய்வ வழிபாடு அறிமுகம். அடுத்த பாயிண்ட்ஸா எழுதுங்கோ கெடிங்கா. டொனமுர் ஜாப்பு சீர்திருத்தத்தை ஆராய்வதற்கு வருகை தந்த குழுவினர். டொனமூர் ஜாப்பு சீர்திருத்தத்தை ஆராய்வதற்கு வருகை தந்த குழுவினர். ஒன்று டொனமூர் பிரபு. டொனமூர் பிரபு. அடுத்த ஜெப்ரி பட்லர். ஜெப்ரி பட்லர். ஜெப்ரி பட்லர். அடுத்தது மெல்தில் நேதன். மேல்தில் நேதன்.
மேதில் நேதன். அடுத்தது பிரட்மன் சீல். மேதில் நேதன். அடுத்த வந்து பிரட்மன் சீல். டொனமூர் சீர்திருத்தத்தை ஆராய்வதற்கு வருகின்ற குழுவினர் யாரெண்டா டொனமூர் பிரபு, ஜெப்ரி பட்லர், மேதில் நேதன், பிரட்மன் சீல். பிரட்மன் சீல். அடுத்த ஹெடிங் போடுங்கோ, சுகாதார மந்திரிகளின் ஒழுங்கு. சுகாதார மந்திரிகளின் ஒழுங்கு. சுகாதார மந்திரிகளின் ஒழுங்கு. முதலாவது டிபி பானப்பொக்கே. டிபி பானப்பொக்கே முதலாவது சுகாதார மந்திரி. டிபி பானப்பொக்கே முதலாவது சுகாதார மந்திரி. டிபி பானப்பொக்கே முதலாவது சுகாதார மந்திரி. அடுத்த WGAD சில்வா. WGAD சில்வா முதலாவது சுகாதார மந்திரின்ற யாருண்டா டிபி பானப்பொக்கே. அடுத்த வந்து WGAD சில்வா. அடுத்த SWRD பண்டாரநாயக்க. SWRD பண்டாரநாயக்க. அடுத்தது டட்லி சேனநாயக்க. SWRD பண்டாரநாயக்க, டட்லி சேனநாயக்க. அடுத்த டொனமுர் ஜாப்பின் சீர்திருத்தத்தின்படி நியமிக்கப்பட்ட 7 அமைச்சர்களும் அவர்களுடைய துறைகளும். அவ்வகையில கல்விக்கு CWW கண்ணங்கரா. கல்விக்கு CWW கண்ணங்கரா. சுகாதாரத்துக்கு டிபி பானப்பொக்கே. சுகாதாரத்துக்கு டிபி பானப்பொக்கே. டிபி பானப்பொக்கே. போக்குவரத்துக்கு MM மேக்கன் மேக்கர். போக்குவரத்துக்கு MM மேக்கன் மேக்கர். போக்குவரத்துக்கு MM மேக்கன் மேக்கர். அடுத்த உள்ளூராட்சிக்கு வந்து சி பட்டுவ நுடாவ. உள்ளூராட்சிக்கு வந்து சி பட்டுவ நுடாவ. உள்நாட்டு அலுவலுக்கு வந்து டிபி ஜெயதிலக. உள்நாட்டு அலுவலுக்கு டிபி ஜெயதிலக. டிபி ஜெயதிலக. விவசாயத்துக்கு வந்து DS சேரநாயக்க. விவசாயத்துக்கு வந்து DS சேரநாயக்க. விவசாயத்துக்கு வந்து DS சேனநாயக்க. கைத்தொழிலுக்கு வந்து P சுந்தரம். கைத்தொழிலுக்கு வந்து P சுந்தரம். கைத்தொழிலுக்கு வந்து P சுந்தரம். அடுத்தது பாப்போம். இங்க 12வது கேள்வி வெளியிட்டீங்களா ஆசாந்த்? ஒருக்கா மெசேஜ் போடுங்க. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது 12வது கேள்வி, 3ஆம் விஜயபாகு தம்பதியர் ராஜ்ஜியத்தின் முதலாவது ஆட்சியாளன் சரி. 3ஆம் விஜயபாகு தான் தம்பதியர் ராசானினுடைய முதலாவது ஆட்சியாளன். 3ஆம் விஜயபாகுவால வந்துதான் என்னது என்ன தம்பதியர் ராசாணி வந்து ஆரம்பமாகுது. அடுத்த வந்து 2ஆம் பராக்கிரம பாகுவால வந்து தம்பதியர் ராசாணி வந்து வளர்ச்சி பெறுது. 2ஆம் பராக்கிரமபால் தம்பதியர் ராசாணி வளர்ச்சி பெறுது. அடுத்த சேனா சம்மத விக்கிரமபாகு வந்து கண்டி ராஜ்யத்தின் முதல் ஆட்சியாளன் வந்து சரி. சேனா சம்மத விக்கிரமபாவால வந்தான் கண்டி வந்து பஞ்ச ராஜ்யங்களை ஒன்றிணைத்து வந்து உருவாக்கம் பெறுது. அடுத்த 3வது வந்தான் பிழையான விட. முதலாம் ராயசிங்கன் வந்து சீதாவாக்கிய ராஜ்யத்தின் முதல் ஆட்சியாளர் என்பது பிழை. முதலாம் ராயசிங்கன் வந்து மாயாதுண்ணையினுடைய மகன். முதலாம் ராயசிங்கன் வந்து மாயாதுண்ணையினுடைய மகன். குறிப்பா சீதாவாக்கியனுடைய எழுச்சிக்கு முற்பட்ட ஒருவனாகவும் வீழ்ச்சிக்கு முற்பட்ட மன்னனாகவும் வந்து யார் இந்த முதலாம் ராயசிங்கன் வந்து காணப்படுகிறான். அடுத்த சீதாவாக்கிய ராஜ்யத்தின் முதல் ஆட்சியாளன் வந்து மாயாதுண்ணை. சீதாவாக்கிய ராஜ்யத்தினுடைய முதல் ஆட்சியாளன் வந்து மாயாதுண்ணை. அடுத்த வில்லியம் ஜே கொஸ்தர் இலங்கை முதலாவது ஒல்லாந்த ஆளுநர் சரி. வில்லியம் ஜே கொஸ்தர் தலைமையில வந்து அவர் என்ன 10 அதிகாரிகளை கொண்ட குழு வந்து உருவாக்கம் வருது. அது வந்து பொல்ட்ரிக் ராட் என அழைக்கப்படுகின்ற பொல்ட்ரிக் ராட். பொல்ட்ரிக் ராட்.
என அழைக்கப்படுகின்றது. அடுத்த பிரெட்டிக் நோத் வந்து இலங்கையின் முதலாம் பிரித்தானிய ஆளுநர். சரி. அடுத்த 13வது கேள்வியை நாங்கள் நோக்குவோம் என்றால் திருக்கோணேச்சரம் திருகோணமலை அமைந்திருக்கு. சரி. திருக்கேதீச்சரம் வந்து மன்னார். சரி. முன்னேஸ்வரம் வந்து சிலாபம். அடுத்த வந்து புருகண்டியாலம் சீதாவாக்கை. நல்லூர் வந்து யாழ்ப்பாணம். இல்ல திருக்கோயில் நடக்காத பிழ. நல்லூர் வந்து யாழ்ப்பாணம். அடுத்தது 14வது கேள்வி ராபர்ட் பிரவுன்ட்ரிக்கால வந்து கண்டி ராஜ்யம் வந்து கைப்பற்றப்படுது. சரி. தோமஸ் மெய்லன் வந்து ராஜகாரிய முறையை வந்து ஒழித்தது என்பது பிழ. பிரெட்ரிக் நோத்தால வந்து தான் ராஜகாரிய முறை வந்து ஒழிக்கப்படுது. பிரெட்ரிக் நோத்தால வந்து ராஜகாரிய முறை வந்து ஒழிக்கப்படுது. பிரெட்ரிக் நோத் வந்து தான் உயர் நீதிமன்றத்தை வந்து உருவாக்குறார். பிரெட்ரிக் நோத் உயர் நீதிமன்றத்தை உருவாக்கல். பிரெட்ரிக் நோத் வந்து உயர் நீதிமன்றத்தை உருவாக்குறார். அடுத்து தபால் திணைக்களம் வந்து உருவாக்குறார் பிரெட்ரிக் நோத். அடுத்த நில அளவை திணைக்களத்தை வந்து உருவாக்குறார். ஒன்று உயர் நீதிமன்றத்தை உருவாக்குறார் பிரெட்ரிக் நோத். தபால் திணைக்களத்தை வந்து உருவாக்குறார் பிரெட்ரிக் நோத். நில அளவை திணைக்களத்தை வந்து உருவாக்குறார் பிரெட்ரிக் நோத். அரசு சேவை திணைக்களத்தை வந்து உருவாக்குறார் பிரெட்ரிக் நோத். ஒன்று உயர் நீதிமன்றம் உருவாக்கம், தபால் திணைக்கள உருவாக்கம், நில அளவை திணைக்கள உருவாக்கம், அரசு சேவை திணைக்கள உருவாக்கம். அடுத்த தோமஸ் மெய்டன் வந்து இவர் என்ன செய்யறாருண்டா ராஜகாரிய முறையை வந்து மீண்டும் கொண்டு வந்தார் இவர். தோமஸ் மெய்டன் வந்து ராஜகாரிய முறையை வந்து மீண்டும் கொண்டு வந்தவர் வந்து இவர். தோமஸ் மெய்டன் ராஜகாரிய முறையை வந்து கொண்டு வாரார். அடுத்த தோமஸ் மெய்ல்டனால வந்து ஜூரி சபை வந்து அறிமுகப்படுத்தப்படுது. தோமஸ் மெய்ல்டனால வந்து ஜூரி சபை வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அடுத்தது இவர் வந்து கண்டியினுடைய உளவு நடவடிக்கைகளுக்காக வந்து ஜோன் டொய்லிய வந்து நியமிக்கிறார். தோமஸ் மெய்ல்டன் வந்து கண்டியினுடைய உளவு நடவடிக்கைக்காக ஜோன் டொய்லிய வந்து நியமிக்கிறார். தோமஸ் மெய்ல்டன் கண்டியினுடைய உளவு நடவடிக்கைக்காக உளவு பார்ப்பதற்காக ஜோன் டொய்லிய வந்து நியமிக்கிறார். 14க்கு விட 2. 15வது சைவ பிரகாச சபை வந்து ஆறுமுகனால உருவாக்கப்படுது. சரி. பௌத்த பிரம்மஞான சங்கம் வந்து கென்ரி ஸ்டில் ஒல்கோட். சரி. ராமகிருஷ்ண மிஷன் வந்து சுவாமி விவேகானந்தர். சரி. மகாபோதி சங்கம் வந்து அநாகரிக தர்மபால. சரி. அடுத்தது ரத்மலான பரம சேதிய பிரிவனா வந்து ஹிக்கடுவ சுமங்கலத்தை உருவப்பட பிழ. ஹிக்கடுவ சுமங்கல தேரால வந்து 1873ஆம் ஆண்டு 1873ஆம் ஆண்டு மாளிகா கந்த வித்தியோதயா பிரிவனா வந்து உருவாக்கம் வருது. 1873ஆம் ஆண்டு மாளிகா கந்த வித்தியோதயா பிரிவனா வந்து உருவாக்கம் பெறுது. அடுத்தது 1841ஆம் ஆண்டு 1841ஆம் ஆண்டு வலானை சித்தார்த்த தேர்ரால வந்து 1841ஆம் ஆண்டு வலானை சித்தார்த்த தேர்ரால வந்து வலானை சித்தார்த்த தேரர் 1841 வலானை சித்தார்த்த தேரர் அவரால வந்து பரமதம்ம சேத்திய பிரிவனா உருவாக்கம் வருது. அடுத்தது 1875 ரத்மலான தம்மலோக தேரால வந்து தேரரால் பெலிகொட வித்தியலங்கார பிரிவனா வந்து உருவாக்கம் வருது. ரத்மலான தம்மலோக தேரரால் பெலிகொட வித்தியலங்கார பிரிவனா வந்து 1875ஆம் ஆண்டு உருவாக்கம் வருது. 1875 ரத்மலான தம்மலோக தேரரால் பெலிகொட வித்தியலங்கார பிரிவனா வந்து உருவாக்கம் வருது. அடுத்தது 16 தொடக்கம் 20 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிலும் சில பெயர்கள், கூற்றுகள், திகதிகள், தொகுதிகள் தந்துள்ளது. எக்ஸ் வைனர்ல தரப்பட்டுள்ளது. எக்ஸுடன் உள்ள விட வந்து வையுடன் பொருந்துவதாக காணப்பட்டால் அந்த பொருந்துகின்ற விட வந்து கீழே வந்து அந்த குறியீடுகள்ல வந்து சரியா இருந்தா அதை வந்து போடட்டாம். இதுல வந்து 16க்கு விட வந்து 2. 16க்கு விட வந்து 2. புலினி என்னண்டா உரோமுக்கு சென்ற இலங்கையின்
பயணம் பற்றி விவரிப்பு. உரோமுக்கு சென்ற இலங்கையின் தூது பயணம் பற்றிய விவரிப்பு புலினியால வந்து உருவாக்கம் வருது சரி. அடுத்து தொலமியால வந்து இலங்கையை குறிப்பிடும் முதல் தேசப்படம். தொலமியால வந்தால் இலங்கையை குறிப்பிடும் முதல் தேசப்படம் வந்து உருவாக்கம் வருது. பாகியனால வந்து அபயகிரி விகாரையில் தலதா பெரகரா பற்றி விவரிப்பு. ஏண்டா பாகியன் வந்து அபயகிரி விகாரையில வந்து தங்கி இருந்து அது அந்த விடயங்களை பற்றி அறிக்கை முன்வைத்தவரா பாயன் காணப்படுகின்றார். கொஸ்மஸ் வந்து இலங்கையின் புராதன வியாபாரம் பற்றிய விவரிப்பு. இபின் பதுதா வந்து யாழ்ப்பாண ராஜ்யம் பற்றி விவரிப்பு. யாழ்ப்பாண ராஜ்யம் பற்றி யாழ்ப்பாண வைபவ மாலை, சரஸ்வதி மாலை, சிகராசு சேகர மாலை, அதோட இபின் பதுதாவுடைய குறிப்பினூடாகவும் அறிந்து கொள்ள முடிகின்றது. 16க்கு விட 2, 17, 17க்கு விட 5. சாரத்த சங்கிரக வந்து அனுராபுர காலத்துக்குரியது. சாரத்த சங்கிரக வந்து அனுராதபுர காலத்துக்குரியது. பூஜாவலிய வந்து தம்பதனிய காலத்துக்குரியது. பூஜாவலிய வந்து தம்பதனிய காலத்துக்குரியது. அடுத்த மயூர சந்தேசிய வந்து கம்பளை காலத்துக்குரிய. மயூர சந்தேசிய, செலகினி சந்தேசிய, திசர சந்தேசிய போன்ற தூது காவியங்கள் வந்து கம்பளை காலத்துக்குரியது. அடுத்தது காவிய சேகர வந்து கோட்டை காலத்துக்குரியது. காவிய சேகர வந்து கோட்டை காலத்துக்குரியது. புத்சரண வந்து வித்தியா சக்கரவர்த்தியால வந்து உருவாக்கம் வருது. புத்சரண வந்து வித்தியா சக்கரவர்த்தியால வந்து உருவாக்கம் பெற்ற ஒரு நூல். இது வந்து பொலனறுவை காலத்துக்குரியது. புத்சரண வந்து வித்தியா சக்கரவர்த்தியால் உருவாக்கம் பெற்ற நூல். இது வந்து பொலனறுவை காலத்துக்குரியது. 17க்கு விட வந்து 5வது. அடுத்தது 18வது முதலாம் ராயசிங்கன் வந்து முதலாம் ராயசிங்கன் வந்து சோழ இதோட தொடர்புடைய சரி. ராயசிங்கன் இல்ல ராயராயன். அதாவது வந்து முதலாம் ராயராய சோழன் வந்து சோழத்தோட தொடர்புடையவன். ராயராய சோழனும் ராயேந்திர சோழனும் வந்து சோழ ராச்சிய மன்னர்களா வந்து காணப்படுகிறார்கள். இலங்கைக்கு படையெடுத்து வந்தவர்கள் இவர்களாக காணப்படுகின்றார்கள். என்ன அனுராபுர காலத்துக்கு முற்பட்ட பிற்பட்ட படையெடுப்புகள்ல வந்து பிற்பட்ட படையெடுப்புகளை வந்து சோழர்களை வந்து நாங்க நோக்கலாம். அடுத்த வந்து மாகன். மாகன் வந்து கலிங்கம். கலிங்கம் மாகன் அழைக்கப்படுகிறான் சரி. சந்திரபானு வந்து ஜாவக தேசத்துல இருந்து சந்திரபானு வந்து படையெடுத்து வரான். புத்தருடைய புனித சின்னங்களை வந்து கைப்பற்றி கொள்ளும் நோக்கில சரி. அடுத்த ஜடவர்ம சுந்தர பாண்டியன் வந்து பாண்டிய வம்சம். ஜடவர்ம சுந்தர பாண்டியன். ஜடவர்மன் சுந்தர பாண்டியன் தான் விழ. அல்ல பாண்டியன் வந்து பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவன். ஜடவர்ம சுந்தர பாண்டியன். அடுத்த செங்கோ வந்து சீனா. யுங்லோவினுடைய படைத்தளபதி தான் செங்கோ. யுங்லோவினுடைய படைத்தளபதி தான் செங்கோ சீனா. 18க்கு விட 3 DCEBA. 18க்கு விட வந்து 3 DCEBA. அடுத்த 19க்கு விட வந்து இதுல இல்ல. 19க்கு விட வந்து என்னண்டா CEBD. 19க்கு விட CEABD. அதாவது வந்து ஒபிதோர் அல்லது உசிதோர். ஒபிதோர் அல்லது உசிதோர். இவர் வந்து எதுக்கு பொறுப்புண்டா நீதிபதி. இவர் வந்து நீதிக்கு பொறுப்பானவர் நீதிபதி. அடுத்த மகாபத்த கபித்தான் வந்து கருவா திணைக்களம் அதிகாரி. மகாபத்த வந்து கருவா திணைக்களம். மகாபத்தே கபித்தான் வந்து கருவா திணைக்களத்தின் அதிகாரி. அடுத்தது ஒண்ட கூக்மன் வந்து கனிஷ்ட வணிகன். ஒண்ட கூக்மன் வந்து கனிஷ்ட வணிகன். விதோத்த பசந்தா அல்லது ரவிதோர் வந்து வருமானத்துக்கு பொறுப்பான அதிகாரி. விதோர்த்த பசந்தா அல்லது ரவிதோர் வந்து வருமானத்துக்கு பொறுப்பான அதிகாரி. ஒப்ப கூக்மன் வந்து சிரேஷ்ட வர்த்தகர். ஒப்ப கூக்மன் வந்து சிரேஷ்ட வர்த்தகர். ஒபிதோர் அல்ல உசிதோர் வந்து நீதிபதி. மகாபத்த வந்து கருவா திணைக்களம். ஒப்ப கூக்மன் வந்து கனிஷ்ட வணிகன். ஒண்ட கூக்மன் வந்து கனிஷ்ட வணிகன். ஒப்ப கூக்மன் வந்து சிரேஷ்ட வணிகன்.
விதோத்த பசந்தால ரவிதோர் வந்து வருமானத்துக்கு பொறுப்பான அதிகாரி. இல்ல விட வந்து என்னடா 19க்கு சி இ ஏ பி டி. இரண்டு அரை மணி தேர்தல் வந்து கட்டா போகுது. இன்னும் 7:30 வந்து கட் ஆயிரும் சூம். அதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்கணும். கொஞ்சம் பாஸ்டா போறேன். அடுத்தது 20ஆவதுக்கு விட வந்து 4. 20ஆவதுக்கு விட வந்து 4. பி டி இ எஸ் சாரி பி டி இ சி ஏ. பி டி இ சி ஏ விட வந்து 4. எமர்சன் டெனட்டால வந்து இலங்கை. எமர்சன் டெனட்டால வந்து எழுதப்பட்ட நூல் இலங்கை. தோமஸ் கிஸ்கினரால வந்து எழுதப்பட்ட நூல் இலங்கையின் 50 வருடங்கள். மேஜர் வோப்ஸால வந்து எழுதப்பட்ட நூல் வந்து இலங்கையின் 11 ஆண்டுகள். மேஜர் வோப்ஸால வந்து எழுதப்பட்ட வந்து இலங்கையில் 11 ஆண்டுகள். தோமஸ் கிஸ்கினர் வந்து இலங்கையின் 50 வருடங்கள். ஜோன் இஸ்டீல் வந்து காட்டுப்பெருக்கம். ஜோன் இஸ்டீல் வந்து ஜங்கிள் டாய்டி. ஜோன் இஸ்டீல் வந்து காட்டுப்பெருக்கம். ஹென்றி பாக்கர் வந்து புராதன இலங்கை. ஹென்றி பாக்கர் வந்து புராதன இலங்கை. விட வந்து 4. பி டி இ சி ஏ. அடுத்த 21 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு தலைப்பின் கீழ் 5 விடைகள் தந்துள்ள. அதுல ஒன்று வந்து பொருந்தா இருக்கு. அந்த பொருந்தா வந்து கண்டுபிடிக்கிட்டான். புராதன நீர்ப்பாசனம் பணிகள். இதுல பிழையான விட வந்து 1. தேவநம்பிய தீசனால வந்து நுவரவாய் வந்து கட்டப்பட்டது வந்து பிழை. தேவநம்பிய தீசனால வந்து நுவரவாவி வந்து கட்டப்பட்டது பிழை. தேவநம்பிய தீசனால வந்து கட்டப்பட்ட குளம் வந்து திஸ்ஸவாவி. தேவநம்பி தீசனால வந்து கட்டப்பட்ட குளம் வந்து திஸ்ஸவாவி. அடுத்தது வசவன் காலம் தொடக்கம் பெரிய குளங்கள் கட்டுதல் ஆரம்பமா சரி. தனியார் உரிமையின் கீழ் சில குளங்கள் இருந்தன சரி. திஸ்ஸவாவி கலாவாவியை இணைத்து ஜெயகங்க கால்வாய் அழைக்கப்படும் சரி. முதலாம் பராக்கிரம மன்னன் காலத்துல நீர்ப்பாசன அபிவிருத்தி உச்ச வளர்ந்து நடந்தது சரி. இதுல பிழையான விட வந்து 1 21க்கு நுவரவாவி வந்து யாரால கட்டப்படுதுன்னா வட்டகாமினி மன்னனால கட்டப்படுது. நுவரவாவி வட்டகாமினி மன்னனால வந்து கட்டப்படுது. தேவநம்பி தீசனால வந்து திஸ்ஸவாவி, வட்டகாமினியால வந்து நுவரவாவி வந்து கட்டப்படுது. அடுத்தது நிசங்க மல்லனின் எதிர்ப்புகள், எதிர்கொண்ட சவால்கள். குறிப்பா வந்து அதுக்கு 22ஆவது விட வந்து பிழையான விட 5. ஏனைய வந்து சரியான விட. அதுல வந்து சைட்டா பாயிண்ட்ஸா போடுங்கோ. அடுத்த இது சேனாதிபதிகளின் எழுச்சி. நிசங்கமனுடைய எதிர்கொண்ட சவால்ல வந்து என்னொன்று வரும்? சேனாதிபதிகளின் எழுச்சி. சேனாதிபதிகளின் எழுச்சி. அடுத்த வேலைக்காரர்களின் ஆக்கிரமிப்பு. வேலைக்காரர்களின் ஆக்கிரமிப்பு. வேலைக்காரர் படம் வந்து முதலாம் விஜயபாவுக்கேம் வரும், இதுக்கேம் வரும், நிசங்கமனுக்கேம். வேலைக்காரின் ஆக்கிரமிப்பு. அடுத்த சேனாதிபதிகளின் எழுச்சி நிசங்கமனுடன் தொடர்புடையது. அடுத்த 23 ஒல்லாந்தரின் சமய கொள்கை. இதுல வந்து பிழையான விட வந்து 3வது. வககோட்டை தேவாலயத்துக்கு முக்கிய இடம் அளித்த வந்து பிழை. மிச்சம் எல்லாம் சரி. ஒல்லாந்தரோட சமய கொள்கையை நாங்கள் நோக்குவோம் என்றால், ஒல்லாந்தருடைய சமய கொள்கையை வந்து நாங்கள் நோக்குவோம் என்றால், இவர்கள் வந்து மதப்பற்று பாடசாலைகளை வந்து உருவாக்கினோம். மதப்பற்று பாடசாலைகளை வந்து உருவாக்கினோம். அதுல இஸ்கொலாக்கல் கமிஷன் என்ற ஆணைக்குழு வந்து உருவாக்கப்படுது. இஸ்கொலாக்கல் கமிஷன். இஸ்கொலாக்கல் கமிஷன் என்ற ஆணைக்குழு வந்து உருவாக்கப்படுது. இஸ்கொலாக்கல் கமிஷன் என்ற ஆணைக்குழு வந்து உருவாக்கப்படுது. அடுத்த வந்து கொமாண்டரிகளை வந்து உருவாக்கி அதனூடாக பாடசாலைகளை நிறுவினம். குறிப்பா வந்து கொழும்பு கொமாண்டரி வந்து 55 பாடசாலைகள். கொழும்பு கொமாண்டரியில வந்து 55 பாடசாலை. யாழ்ப்பாண கொமாண்டரியில வந்து 48 பாடசாலை. காலி கொமாண்டரியில வந்து 37 பாடசாலை. அடுத்த மத சபைகளை வந்து நிறுவினம். மத சபைகளை வந்து நிறுவினம். கொழும்புல வந்து 55 பாடசாலை, யாழ்ப்பாணத்துல 48 பாடசாலை, காலில வந்து 37 பாடசாலை.
மத சபை வந்திகளை உருவாக்கின மத சபைகளை கொர்சியாட் என்ற மத சபை, கோர்சியாட் என்ற மத சபை, கோர்சியாட் என்ற மத சபை. அடுத்த மத பிரசகர்களை வரவழைக்கணும் யார் யாருண்டா கெராங், பெசோக், கெரன், கெராங், பெசோக், கெரன் போன்றவர்கள் வந்து மத பிரசகர்கள். கெராங், பெசோக், கெரன் போன்ற மத பிரசகர்கள் வந்து உருவாக்கினோம். அடுத்த 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து கட்டாய கல்வியை வந்து வழங்கினோம். 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு வந்து கட்டாய கல்வியை வந்து வழங்கினோம் உள்ளாந்தர்கள். இதுக்கு விட வந்து 23க்கு 3. அடுத்த 24 கோல்புருக் கமரன் ஆணைக்குழுவின் சிபாரிசுகள். அதுல வந்து பிழையான விட வந்து 2, பிழையான விட வந்து 2. இதுல இன்னொரு பாயிண்ட்ஸ் வரும், ஒரே நிர்வாகத்தின் கீழ் ஆட்சி செய்தல் வந்து கோல்புருக் ஆணைக்குழு உண்டு. இது அம்சத்துல வரும், ஒரே நிர்வாகத்தின் கீழ் ஆட்சி செய்தல் வந்து கோல்புருக் ஆணைக்குழு உண்ட அம்சங்கள்ல வரும். ராஜகாரிய முறை ஒழித்தமை சரி, ஆளுநர் அதிகாரம் குறைக்கப்பட்ட, சீரான் நீதிமுறை வந்து ஸ்தாபிக்கப்பட்டது. அதான் வந்து கிராம சபைகளிடம் வந்துதான் முதல்ல வந்து நீதி சார்ந்த விடயங்கள் வந்து அதிகாரம் காணப்பட்டது. பின்னர் வந்து நீதிமன்றங்கள் வந்து உருவாக்கப்பட்டு நீதிமன்றத்திடம் வந்து நீதி அதிகாரம் சார்ந்த விடயங்கள் வந்து வழங்கப்படுது. அடுத்த சட்ட நிறுவன சபைகள் வந்து ஸ்தாபிக்கப்படல். இதுல 24க்கு விட வந்து 2. அடுத்த பொன்னம்பல அருணாச்சலம் 25வதுக்கு விட வந்து 4, பிழையான விட வந்து 4. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஸ்தாபித்தவர் வந்து பொன்னம்பலம் ராமநாதன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை ஸ்தாபித்தவர் வந்து பொன்னம்பலம் ராமநாதன். இல்ல பொன்னம்பலம் அருணாச்சலம் வராது. நான் வந்து குறுப்புல வந்து போடுவேன் பொன்னம்பல அருணாச்சலம் பற்றிய விடயங்கள் பற்றியும் 1956 தேர்தல் பற்றியும் மிச்சம் ஏனைய விடயங்களை பற்றி போடுவேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை ஸ்தாபித்தது காரணமான பொன்னம்பல ராமநாதன். இதுக்கு விட வந்து 4, பிழையான விட. அடுத்தது அறிவுறுத்தல்களின் சுருக்கம் 1, 2, 3, 4, 5. இதுல ஏயும் பியும் சரியண்டா 1, ஏயும் சியும் சரியண்டா 2, பியும் சியும் சரியண்டா 3, சியும் டியும் சரியண்டா 4, வேறு விடைகள் எண்ணிக்கைண்டா 5. இதுல 26 முதலாம் விஜயபாடன் தொடர்புடைய சரியான கூட்டு என்னண்டா சியும் டியும் விட வந்து 4, சியும் டியும் விட வந்து 4, சியும் டியும் விட வந்து 4. முதலாம் விஜயப்பா இளமை காலத்துல வந்து கலிங்கு விஜயப்பா என அழைக்கப்பட்டான் என்பது பிழை. இளமை காலத்துல வந்து கீர்த்தி குமாரா என அழைக்கப்பட்டான். முதலாம் விஜயப்பா வந்து கீர்த்தி குமாரா என அழைக்கப்பட்டான், அல்லது மகா விஜயப்பா பிற்காலத்துல அழைக்கப்படுது. முதல்ல வந்து கீர்த்தி குமாரா என அழைக்கப்பட்டான் முதலாம் விஜயபாவு. அடுத்தது முதலாம் விஜயபாவு மகள் பாண்டிய இளவரசி திருமணம் செய்தது வந்து பிழை. முதலாம் விஜயபாவுவினுடைய தங்கை தான் மித்தா. முதலாம் விஜயபாவினுடைய தங்கை மித்தா. முதலாம் விஜயபாவினுடைய தங்கை வந்து மித்தா வந்து பாண்டிய இளவரசனுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்கிறான் முதலாம் விஜயபாவு. பாண்டிய இளவரசன் ஒருவனுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்கிறான் மித்தாவை முதலாம் விஜயபாகு. அடுத்தது மித்தாவினுடைய மகன் தான் மானாபர்ணன். இந்த மானாபர்ணனுக்கும் ரத்தினாவலிக்கு மகனா பிறந்தவன் தான் முதலாம் பராக்கிரமபாகு. மானாபர்ணனுக்கும் ரத்தினாவலிக்கு மகனா பிறந்தவன் வந்து முதலாம் பராக்கிரமபாகு. இதுல வந்து மித்தாவின் மகன் மித்தா வந்து பாண்டிய நாட்டு மன்னன் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுது, இளவரசன் ஒருவனுக்கு. அடுத்த மித்தாவின் வாயிலாக பிறந்தவன் வந்து மானாபர்ணன். மானாபர்ணனுக்கு வந்து குலோத்துங்க சோழனுடைய மகளான ரத்தினாவலி வந்து திருமணம் செய்து கொடுக்கப்படுது. குலோத்துங்க சோழனின் மகளான ரத்தினாவலியை வந்து திருமணம் செய்து கொடுக்கப்படுது. அடுத்த 27 ஜாப்பவா ராசாயன தொடர்பான சரியான கூட்டியதுக்கு விட வந்து 27 கொண்டு ஏயும் பியும் சரி. இதுல வந்து சிய பார்த்தோம்னா ஜாப்பவா அரண்மனை பற்றி சிறப்பான விவரிப்பினை மாக்கா போல வந்து வழங்கவில்லை. அடுத்த டி புனித தந்ததாது பெலிகளவிலிருந்து ஜாப்பவா கொண்டு வரப்பட்டது என்பது பிழை. 3ஆம் விஜயபாகினுடைய காலத்துல தந்ததாது வந்து கொத்மலையில இருந்து எடுக்கப்பட்டு பெலிகளவுல வைக்கப்படுது தம்பதனியா காலத்துல. தம்பனியாவை ஆட்சி செய்த 3ஆம் விஜயபாகனுடைய காலத்துல கொத்மலையில இருந்த தந்ததாது வந்து எடுக்கப்பட்டு பெலிகளவுல வந்து வைக்கப்படுது. இதுக்கு 27க்கு விட உண்டு. அடுத்த 28 வந்து 19ஆம் நூற்றாண்டின் கலாச்சார மறுமலர்ச்சி தொடர்பான பின்வரும் சரியானது. இதுல பியும் சியும் வந்து சரி, விட வந்து 3. இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சி தலைமையின் கீழ் ஆரம்பமாதாருன்னா MC சித்திலப்பையின் கீழ தலைமையில தான் ஆரம்பமாது இஸ்லாமிய மறுமலர்ச்சி.
MC சித்திலப்பையின் கீழ்தான் ஆரம்பமாவது இஸ்லாமிய மறுமலர்ச்சி. அடுத்த 29 மதுவிலக்கு இயக்கம் தொடர்பான சரியான கூற்று. இதுக்கு விட வந்து 2 AMCயும் சரி, AMCயும் சரி. இதுல ஒரு பாயிண்ட்ஸா போடுங்க என்னண்டா, சேனநாயக்க குடும்பத்தினரே மது ஒழிப்பு இயக்கத்தின் பிரதான நபர்கள். சேனநாயக்க குடும்பத்தினரே மது ஒழிப்பு இயக்கத்தின் பிரதான நபர்கள். சேனநாயக்க குடும்பத்தினரே மது ஒழிப்பு இயக்கத்தின் பிரதான நபர்கள். 29க்கு விட வந்து 2 AMCயும் மிச்ச 2ம் பிழை. அடுத்த 30 1972 குடியரசு அரசியல் ஜாப்புல வந்து சரியான கூற்று. நான் சொன்னான் ஏற்கனவே, இந்த ஜாப்பு அடுத்த வந்து இந்த சமய மறுமலர்ச்சி, அடுத்த அந்த பொது தேர்தல், அதுகளுக்கு வந்து அடிக்கடி கட்டாயமா வருது. அடுத்த வந்து மது ஒழிப்பு இயக்கம், அதுகளுக்கு வந்து கட்டாயம் வருது கேள்வி. அதுல வந்து 30வது 1972 குடியரசு ஜாப்பு தொடர்பான சரியான கூற்றுல வந்து ஏயும் பியும் வந்து சரி, சியும் டியும் வந்து பிழை. விட வந்து 1 ஏயும் சியும் சரி. இதுல ஜனாதிபதியை குற்றப்பிரேரணை ஒன்றின் மூலம் நீக்க முடியும் என்பது பிழை. நீக்க முடியா ஜனாதிபதியை வந்து குற்றப்பிரேரணை ஒன்றின் மூலம். அடுத்த மக்களின் மனக்குறைகளை வந்து கவனிப்பதற்கு ஒம்புட்ஸ்மன் ஒருவர் நியமிக்கப்பட்டார் என்பது பிழை. அடுத்து இதுல ஒன்று எழுதுங்கண்டா, ஒரு சபை பாராளுமன்ற அமைப்பு. ஒரு சபை பாராளுமன்ற அமைப்பு. அடுத்த மக்களின் இறைமை வந்து அங்கீகரிப்பு. மக்களின் இறைமை வந்து அங்கீகரிப்பு. என்ன 7 நிமிஷம் தான் கிடக்கும், கொஞ்சம் பாஸ்டா தான் போவேன். ஒரு சபை பாராளுமன்றம் அமைப்பு. அடுத்தது மக்களின் இறைமை அங்கீகரிப்பு. ஒரு சபை பாராளுமன்றம் அமைப்பு. அடுத்தது மக்களின் இறைமை அங்கீகரிப்பு. அடுத்தது 31 தொடக்கம் 35 வரை உள்ள வினாக்கள்ல சரியான விடையை வந்து போடட்டாம். இதுல ஸ்ரீ மேகவண்ணன் மகாசேனனின் மகன் என்பதை உறுதிப்படுத்தும் கல்வெட்டு தோணிகல கல்வெட்டு. ஸ்ரீ மேகவர்ணன் மகாசேனனின் மகன் என்பதை உறுதிப்படுத்தும் கல்வெட்டு எதண்டா, தோணிகல கல்வெட்டு. அடுத்த 32 இலங்கையின் கடைசி சிங்கள மன்னன் வந்து ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன். 2வது விட இலங்கையின் கடைசி சிங்கள மன்னன் வந்து ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன். ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன். அடுத்த சிலாப சங்கம் வந்து முதல் தலைவர் வந்து விக்டர் கொரோயா. விக்டர் கொரையாவால வந்து சிலாபதி சங்கம் வந்து உருவாக்கம் வருது. விக்டர் கொரையாவால வந்து சிலாபத்து சங்கம் வந்து முதலாவது உருவாக்கப்படுது. முதலாவது தலைவர். அடுத்து கொழும்பு சாயிரா கல்லூரியை ஸ்தாபித்தவர் MC சித்திலப்பை. கொழும்பு சாயிரா கல்லூரியை வந்து ஸ்தாபித்தவர் MC சித்திலப்பை. அடுத்த இலங்கையில் இலவச கல்வியின் தந்தை வந்து CWW கண்ணங்கரா. இலங்கையில் இலவச கல்வியின் தந்தை வந்து CWW கண்ணங்கரா. விட வந்து 2. இதுல 31க்கு விட 3, 32க்கு விட 2, 33க்கு விட 5, 34க்கு விட 4, 35க்கு விட 2. அடுத்த நாங்க பார்க்க போற வந்து 40, 35 40 வரை உள்ள வினாக்கள். இதுல முதலாங்கூற்று 2ஆங்கூற்று. முதலாங்கூற்று வந்து சரியானது பிழையானது, சரியானது சரியானது, பிழையானது பிழையானது, பிழையானது சரியானது, சரியானது அதை வந்து விளக்குவதா இருக்க வேண்டும். இதுல வந்து 36 கேள்வியை நாங்கள் நோக்கம் என்றால், இலங்கையின் பிக்குமார்களிடையே முதலா நிக்காய பிரிவினை வந்து மகாசேனன் காலத்துல வந்து இடம்பெற்றது வந்து பிழை. நிக்காய பிரிவு ஏற்படுதுதான். ஆனா வட்டகாமினி காலத்துல வந்தான் முதலா நிக்காய பிரிவு வந்து ஏற்படுது. வட்டகாமினி மன்னன் காலத்துல வந்துதான் முதலாவது நிக்காய பிரிவு வந்து ஏற்படுது. அடுத்தது மகாசேனன் காலத்துல வந்து இடம்பெறுது. வட்டகாமினி மன்னன் காலத்துல வந்து முதலா நிக்காய பிரிவு வந்து ஏற்படுது. அடுத்தது மகாசேனன் அபயகிரி விகாரை பிக்குக்கு சங்கமித்தாவிடம் நன்கொடையா வழங்கிமை இலங்கையின் நிகழ்ந்த முதலாம் நிக்கா பிரிவு குறிப்பிடப்பட. இதுல வந்து மகாசேனன் வந்து ஜேத்தவனராமிய விகாரே. மகாசேனன் ஜேத்தவனராமிய விகாரைய வந்து கொகன்னதீச தேருக்கு தானமாக வழங்குகிறான். கொகன்னதீச தேருக்கு வந்து தானமாக வழங்குகிறான்.
வட்டகாமினி மன்னன் வந்து அபயகிரி விகாரையை குப்பிக்கல மகாதிச தேருக்கு வந்து தானமாக வழங்குகிறார். வட்டகாமினி மன்னன் அபயகிரி விகாரையை வந்து குப்பிக்கல மகாதிச தேருக்கு வந்து தானமாக வழங்குகிறான். அடுத்த இதுக்கு விட வந்து 3, முதலாவது பிழை, இரண்டாவதும் பிழை. அடுத்த 37 சேரநாகன் என்பவன் பௌத்த ஆலயங்கள் பலவற்றை கொள்ளையடித்த ஆட்சியாளனவன். சரி. பசவமன்னன் காலத்துக்குரிய கல்வெட்டு இலங்கையில் பல பகுதிகளில் கண்டுபிடிக்கப்படுது. குறிப்பா வந்து வட பகுதிகளிலையும் கண்டுபிடிக்கப்படுது, மன்னார் பகுதிகளிலும் கண்டுபிடிக்கப்படுது. சரி. அடுத்த வந்து இலங்கையின் கடைசி ஒல்லாந்தர் வந்து ஜே.ஜி. வென் அங்கல்பெர்க் ஆவான் என்பது சரி. எலதெத்த பண்டார கொஸ்வத்த ஆகிய இடங்களில் கண்டிமனனின் சிறை கைதியான ரொபர்ட் நோக்ஸ் நீண்ட காலம் வசித்தான். சரி. முதல் ரெண்டும் சரி. அப்ப விட வந்து 2. அடுத்த பிரித்தானிய ஆட்சியாளர்கள் 19ஆம் நூற்றாண்டில் முக்கிய அரசியல் பொருளாதார காரணங்களை அடிப்படையாக கொண்டு பெருந்தெருக்களை வந்து அமைக்கிறோம். சரி. அதை வந்து விளக்குவதா வந்து காணப்படுது 2வது கூற்று. இதுக்கு விட வந்து 5. அடுத்த 40வது கேள்வி. கச்சிமெரிக்காவை மகா அதிகாரமாக நியமித்தமையே 1915ஆம் ஆண்டு சிங்கள முஸ்லிம் கலவரத்துக்கு உடனடி காரணம். பிழை. இந்த கச்சிமெரிக்கா எங்க வாராருண்டா 1818ஆம் ஆண்டு 1818ஆம் ஆண்டு கண்டியில இடம்பெற்ற முதலாவது சுதந்திர போராட்டத்துக்கு வந்து இந்த கச்சிமெரிக்கா வந்து வாரார். இந்த கச்சிமெரிக்கா வந்து என்ன ஊவா வெல்லச சம்பவம் என அழைப்போம். 1818ஆம் ஆண்டு உடனடி காரணத்தை வந்து ஊவா வெல்லச சம்பவம் என அழைப்போம். என்ன சிங்கள மக்களின் முகாந்திரத்துக்கு வந்து இஸ்லாமிய இனத்தவரை சேர்ந்த கச்சிமெரிக்கா வந்து நியமிக்கப்பட்ட வந்து உடனடி காரணமாக கொண்டு 1818ஆம் ஆண்டு கிளர்ச்சி இடம்பெறுது. சிங்கள மக்களுடைய முகாந்திரமாக வந்து இஸ்லாமிய இனத்தை சேர்ந்த கச்சிமெரிக்கா வந்து நியமிக்கப்பட்ட வந்து உடனடி காரணமாக கொண்டு இந்த ஊவா வெல்லச சம்பவத்தை வந்து நடைபெறுது. 1800 புரட்சிக்கு உடனடி காரணமாக இது காணப்படுது. அடுத்த 2வது கூற்றை பார்த்தோம் என்றால் 1915ஆம் ஆண்டு சிங்கள முஸ்லிம் கலவரம் பற்றி வழக்கு போல் இ பீரிஸ் அவர்கள் முன்னிலை நடைபெற்றது. சரி. போல் இ பீரிஸ் தலைமையிலான் இந்த வழக்கு வந்து இடம்பெறுது. இது வந்து சரி. முதலாவது பிழை, 2வது வந்து சரி. இதுக்கு விட வந்து 4. இதுல 36க்கு விட வந்து 3, 37க்கு விட வந்து 2, 38க்கு விட வந்து 2, 39க்கு விட வந்து 5, 40க்கு விட வந்து 4. இதுல இன்னும் நிறைய பெஸ்பாட் வந்து தர வேண்டி இருக்கு. அதுல வந்து நான் பாயிண்ட்ஸ் ஃபார்முலா வந்து அடிக்கடி வந்து சில கேள்விகள் திருப்பி திருப்பி வருது. அது சார்ந்த பெஸ்பாட் வந்து நான் போட்டோ எடுத்து குறிப்பில போடுவேன். எதுவும் தேவையான எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எதுவும் பெஸ்பாட் அதில் வேணுமெண்டா ஒரு மெசேஜ் போடுங்க தனியே, நான் அனுப்புவேன். சரி. இன்றைய வகுப்பு இதோட சிறப்பா முடிவடையுது. இதுவும் கொஞ்சம் பாஸ்டா தான் போறேன். வந்து டைம் பிரச்சனை. இது 1 மணித்தியாலம் தானே, டக்கு டக்குன்னு இது டைம் பறந்துருது. ஏன்டா எல்லாத்தையும் நான் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனா டைம் போற போக்குல வந்து எல்லாம் பண்ற கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனாலும் இன்னும் கடைசி 4-5 நாள்ல வந்து நான் கொஞ்சம் கிளியரா இன்னும் எக்ஸ்ட்ரா பாசிவ் வந்து செய்வேன். எதுவும் டவுட்டண்டா தனி ஒருக்கா மெசேஜ் போடு அரவிந்த், சாரி அசாந்த், தனி ஒருக்கா மெசேஜ் போடப்பா.